ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டினுடைய ஓவுலேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் இந்த சந்தேகத்தை கேட்டிருக்கிறாங்க. எப்படி ஓவுலேஷனை கண்டுபிடிக்கணும், எந்த நாளில் இருந்து கண்டுபிடிக்கணும், லாஸ்ட்டு மென்சுரல் டேட்லேருந்து ஸ்டார்டிங் டேட்டா இல்லை லாஸ்ட்டு மென்சுரல் டேட்லேருந்து முடிகிற டேட்டா, இது எல்லாவற்றிற்கான ஒரு சிறந்த கால்குலேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓவுலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. இது ஜஸ்ட் நம்ம கேலண்டர் மாதிரி தான். ஒரு நோட் பேடில் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுங்கிறதுக்காக இப்படி நான் எழுதியிருக்கிறேன். இது உங்களுக்கு டவுட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களுடைய ஓவுலேஷன் டேட்டை இந்த 2025ஆம் ஆண்டிற்கானதை கண்டிப்பாக நான் ஃபவுண்ட் பண்ணி சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம அந்த சின்ன கால்குலேஷன் மெத்தடுக்கு போகலாம். இதுதான் அந்த கால்குலேஷன் மெத்தட். நான் ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ஓவுலேஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் 2025ஆம் ஆண்டில் தான் இப்போ நம்ம முதல்ல நம்ம பார்க்குறது எந்த டேட்டில் நம்ம லாஸ்ட்டாக பீரியட்ஸ் ஆனோம் அப்படிங்கிற ஸ்டார்டிங் டேட்டு தான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங் டேட்டை மட்டும் தான் நம்ம ஃபவுண்ட் பண்ண போகிறோம். ஒரு சிலர் சொல்லலாம் மென்சுரல் டேட்டிங் எண்டிங் டேட்லேருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஏன்னா எண்டிங் டேட் ஒவ்வொருத்தருடைய மென்சுரல் டேட்டை பொறுத்து மாறுபடும். ஒரு சிலருக்கு 2 நாள், 3 நாள், ஒரு சிலருக்கு 7 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அதனால நான் எப்போயுமே மென்சுரல் எண்டிங் டேட்லேருந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மென்சுரல் ஸ்டார்டிங் டேட்லேருந்து பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டோட மென்சுரல் டேட் பார்த்திங்கன்னா 30th. இந்த போன வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் நாளில் பீரியட்ஸ் ஆகிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஜனவரி மாதத்தில் நான் போட்டிருக்கேன் அப் டு 31 டேஸ் வரைக்கும். இப்போ இதில் ஸ்டார்டிங் டேட்டு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளணும், 14 டேஸ் எடுத்துக்கணுங்க. அந்த 14 டேஸை எப்படி எடுத்துக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ 30th தான் பீரியடோட ஸ்டார்டிங் டேட்டு. இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. என்னென்னா, நான் மதியம் தான் ஆனேன் சிஸ்டர், இல்லை இந்த 30th டேயில் நைட்டு ஆனேன், ஈவினிங் ஆனேன், எப்படி இருந்தாலும் இந்த நாளை டே 1ஆ தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை விட்டுறணும். அதுக்கப்புறம் எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இதை நீங்கள் மார்னிங் ஈவினிங் எப்போ ஆனாலும் அதுக்கு அடுத்த நாள் 2ஆம் நாளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ 31 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ இந்த 13ஆவது நாள் தான் அவங்களுடைய ஓவுலேஷன் நாளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த மாதம் நான் 30ஆம் தேதி, அதாவது போன வருடம் 30ஆம் தேதி நான் ஆனேன். ஆனால் அதுக்கு முந்தின மாதம் நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நான் தள்ளி ஒவ்வொரு மாதமும் ஆகிறனால எனக்கு ஓவுலேஷன் டேட்டையே கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் மோஸ்ட்டு பிரச்சனை அதுதான். நம்ம பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறவங்களுக்கு ஓவுலேஷன் இதுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு ஓவுலேஷன் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த 14th டேட்டை எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த நாளில் இருந்து 10 நாட்கள் எடுத்துக்கொள்ளணும். 10 நாட்கள்னால் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 23 இது வரைக்கும் ஓவுலேஷன் டேட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். என்ன பண்ணணுங்க, ஒன்றும் இல்லைங்க. இது ஆல்டர்னேட் டேஸில் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த ஒன்றாக இருக்கின்ற நாட்களில் கணவன் மனைவி இருபாலரும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு, நீங்கள் என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன். அத்திப்பழங்க. இந்த அத்திப்பழம் அந்த அளவுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது. இந்த அத்திப்பழத்தை இந்த மென்ஸ்ட்ருவல் டேட்டில் நீங்கள் சாப்பிட்றதுனால இது பெண்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது கர்ப்பப்பை இருக்கின்ற இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். ஆணை பொறுத்தவரையில் அவர்களுடைய விந்த அணுவின் கெட்டித்தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் பிறப்புறுப்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் அத்திப்பழம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 13 23 வரைக்கும் 13 to 23 கண்டிப்பாக 2 அத்திப்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கணவன் மனைவி இருபாலரும், அவங்க 2னா நீங்கள் 2, இது மாதிரி 2 2ன்னு எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க சொன்னது 30th டேயில் நான் பீரியட்ஸ் ஆனேன் அப்படிங்க. அப்போ அதே அந்த 30th டேலேருந்து லாஸ்ட்டு 3 நாள், இதில் 1 2 3 இந்த 3 நாட்களில் இன்டர் கோர்ஸை அவாய்ட் பண்ணணும். ஒன்றாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளை எப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுதோ அது வரைக்கும் நீங்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது. இதுதான் ஜென்ரல் கால்குலேஷன் மெத்தடு. உங்களுக்கு பீரியட்ஸ் இல்லைகளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மென்சஸ் ஸ்டார்டிங் டேட்டில் இருந்து தான் 14 டேஸ் எடுத்துக்கணும். அந்த 14 டேஸில் இருந்து தொடர்ந்து 10 நாட்கள் உங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணிவிட்டு இதில் ஆல்டர்னேட் டேஸில் கண்டிப்பாக ஒன்றாக இருக்க வேண்டும். அதோட நேரத்தில்
நேரத்தில் 2 பேருமே வந்து அத்திப்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். இந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ள முறையை வந்து இப்போ நான் சொல்கிறேன். நைட்டு தண்ணீரில் ஊற வச்சுருங்க. நைட்டு தண்ணீரில் ஊற வச்ச 2 அத்திப்பழம் மொத்தம் 4 வரும். அந்த 4 அத்திப்பழத்தில் ஆணும் பெண்ணும் இருவரும் 2 அத்திப்பழங்களை வந்து எடுத்து சாப்பிடுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் மெத்தட் படி நீங்கள் போட்டு அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த அத்திப்பழம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறப்ப நல்ல ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் கேலண்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய கேலண்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். அது இப்போ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ 1 மினிட் இங்கே பாருங்கள். இது என்னுடைய கேலண்டர். என்னோடய கேலண்டரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த 13th டேலேருந்து பண்ணுறோம். இதிலேருந்து இந்த பாருங்கள் லாஸ்ட்டு 10 டேஸ் இதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதை நம்ம வந்து விட்டுறணும். நீங்கள் ரெகுலராக இருந்துச்சுன்னா 7 டேஸ் மட்டும் போகணும். இர்ரெகுலராக இருக்கிறப்ப இந்த 10 டேஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். லாஸ்ட்டு 3 நாள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுலேருந்து ஒன்றாக இருக்கக்கூடாது. இப்படி இந்த சிம்பிள் கால்குலேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த அத்திப்பழம் டெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ரிசல்ட் வந்து கிடச்சிரும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை நான் கால்குலேஷனே காட்டுறேன். இதுதான் இந்த கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் இதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ரேட் இருக்கும்.